ஜூலை மாதத்தின பெரும்பகுதி நாட்கள் ராசிக்கு சுக்கிரன் வந்து உட்கார்றார். ஆக கொஞ்சம் தைரியமாக தான் இருப்பீங்க. ராசிநாதன் 12ல் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் இருக்கிறது, சுபகிரகம். உடம்பு கெட்டு போனால் தான் திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். கடனை வாங்கினா கூட என்றைக்கு இருந்தாலும் திருப்பி கொடுத்துடலாம் இல்லையா? நீங்கள் தான் தாராள வள்ளல் பிரபுவாச்சே, கிரெடிட் கார்டை தூக்கி கொடுத்து செலவு பண்ணிக்கப்பா, அப்புறமா எனக்கு கொடுத்துட்டு அப்புறமா பணம் கட்டிடுலாம் சொல்லிடாதீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன், 90 மார்க் கொடுப்பேன். கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. திறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் அந்த ராசிநாதன் 11ஆம் இடத்துலேருந்து அப்புறம் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். பூர நட்சத்திரக்காரங்க நீங்கள் நல்லா இல்லை. போன வருஷம் ஃபுல்லாக மக நட்சத்திரக்காரர்கள் பாதிக்கப்பட்டீங்க. போன மாதமே 2 மாதத்துக்கு முன்னாடியே பூர நட்சத்திரக்காரர்கள் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 7-8 மாதம் கொஞ்சம் அப்படி தான் எறும்பு அடித்த மாதிரி இருக்கும். என்னையா ஒரு மாதிரியாக இருக்கேன்ட்டு அட்டமத்து சனியுடைய தாக்கம் இப்போது உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், வேதை அமைப்பின் காரணமாக மிகப்பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காமல் சாதாரண சாதகமற்ற தன்மைகள்னு சொல்லப்படக்கூடிய சின்ன சின்ன கெடுதல்கள் மட்டும்தான் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் ராசிநாதன் குருவோடு சேர்ந்து 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ராசியும் சுபத்துவம், ராசிநாதனும் சுபத்துவம். ஜூலை மாதத்தின பெரும்பகுதி நாட்கள் ராசிக்கு சுக்கிரன் வந்து உட்கார்றார். ஆக கொஞ்சம் தைரியமாக தான் இருப்பீங்க. ஒரு மாதத்திற்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் நல்லா இல்லை. அலுவலகத்துலேயும் சில விஷயங்கள் உங்களை புறக்கணிச்சிட்டு உங்களை அப்படியே வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை செஞ்சுட்டு உங்களை தவிர்த்துட்டு செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சிலருக்கு இருந்தது. ஆஃபீஸில் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இது இப்படியாச்சு அது அப்படியாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் இந்த ஜூலை மாதத்துலேருந்து அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ராசிநாதன் 12ல் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் இருக்கிறது, சுபகிரகம். என்ன நடக்கும்னா, பெண் வழி உறவுகள் அல்லது வீட்டில் மங்கள விஷயமே நடக்காதவங்களுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைக்கு அப்படி கட்டுறது இப்படி கட்டுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே கடன் வாங்குகிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொன்று, கடன் வந்தால் நோய் வராது, அதையும் பார்க்கணும். உடம்பு கெட்டு போனால் தான் திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். கடனை வாங்கினா கூட என்றைக்கு இருந்தாலும் திருப்பி கொடுத்துடலாம் இல்லையா? இந்த மாதிரியான சில விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. பெருசாலாம் ஒன்றும் எல்லை மீறாதுங்க. அட்டமத்து சனி மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஆயினும் அந்தந்த பருவ அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு இனிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் யாரையும் நம்ப வேண்டாம். அக்கம் பக்கம் இரத்த உறவுகளை தவிர பையன், அம்மா, அப்பா, பையன், பொண்ணு, இந்த மாதிரியான நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா, இந்த இரத்த உறவுகளை தவிர்த்து வேறு யாருக்கிட்டேயும் நம்பக்கூடாது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. நண்பர் தாங்க அவர் கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன், இதை நான் செஞ்சிட்றேன், நீங்கள் தான் தாராள வள்ளல் பிரபுவாச்சே, கிரெடிட் கார்டை தூக்கி கொடுத்து செலவு பண்ணிக்கப்பா, அப்புறமா எனக்கு கொடுத்துரு, அப்புறமா பணம் கட்டிடுலாம் சொல்லிடாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் அட்டமத்து சனி நடக்கும் பொழுது கடன் சார்ந்த விஷயங்களில் தலைகுனிவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏற்கனவே பூர நட்சத்திரக்காரங்களுக்கு 2 மாதமாக இது நடந்துக்கிட்டு இருக்குது. மக நட்சத்திரக்காரர்களுக்கு போன வருஷத்துலேருந்தே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர்களுக்கு இப்போது கொஞ்சம் அப்படியே அடங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிம்மத்திற்கு மிகப்பெரிய தொல்லைகள் இல்லாமல் அதே நேரத்தில் மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன், 90 மார்க் கொடுப்பேன். 90 மார்க் கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சூரியன், அப்புறம் குரு. இந்த மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் சூப்பராக இருக்குது. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற விஷயங்கள், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்கள், பெண்கள் சார்ந்த தொழில்கள், பெண்கள் மட்டுமே பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய தொழில், ப்ரொடக்ஷன், அதை விற்கிறவங்க, லாட்ஜிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இவங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை தவிர்த்து அதை கூட ஜுரம், தலைவலி இந்த மாதிரி தான், பெரிய அமைப்புகள்லாம் இருக்காது. ஆனால் கன்னிராசிக்காரர்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. 11ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக சனி இருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறார். வியாபார பெருமக்கள் சாதிக்க போகிறீங்க. இதுவரைக்குமே போட்டியாக இருந்த வியாபாரம்லாம் அப்படியே உங்களை கண்டு விலக போகுது. நல்ல ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் திறக்கலாம்,
ஒரு டீலர்ஷிப் எடுக்கலாம், ஒரு தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு 4 வேலைக்காரங்களை சேர்க்க முடியும். வேலைக்காரங்களை சேர்த்தானே தொழில் பெருகும், தனியாக செய்ய முடியாது இல்லையா? தொழில் முனைவோர்கள், வேலை பார்க்குறவங்க, விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபம் வரும். லாபம்ன்றது பணமாகவும் இருக்கும், உழைப்பாகவும் இருக்கும். எல்லா விதத்திலும் கொஞ்சமாவது பரவாயில்லப்பா இப்போ நான் நல்லா இருக்கிறேன்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு நிம்மதி கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு காதல் திருமண அமைப்புகள் அப்பா அம்மா இது வரைக்குமே சம்மதம் கொடுக்கலைங்க, ஜூலை மாதத்துலேயே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, செப்டம்பர் அக்டோபருக்குலாம் கல்யாணம் வந்துடும். காதல் திருமணத்திற்கு சம்மதம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி காதல் திருமணத்தை ஊக்குவிக்க ஆதரிக்கக்கூடியவர், குருவின் பார்வையில் இருந்தால் மட்டும். அப்போ இந்த மாதிரியாக கல்யாணத்தில் போய் காதல் முடியக்கூடிய தன்மை, தனக்கென ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு புதிதாக காதல் வரக்கூடிய அமைப்பு. 20-25 வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏன் இவரை லவ் பண்ணக்கூடாதுன்ட்டு இப்போ தான் ப்ரொப்போசல்லாம் பண்ணுவீங்க. 1, 3, 11, 7 போன்ற இடங்கள் இப்போது சுபத்தன்மை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த பெண் இந்த ஆண் வாழ்க்கையில் வந்தால் நல்லா இருக்குமேன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு வகையில் வாழ்க்கை துணை நிச்சயமாகக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். 12ஆம் பாவகத்தில் சுக்கிரன் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றார் போல வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டிலேருந்து இங்கே திரும்பி வர்றது, தூர பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, வடமேற்கு திசையில் வடமேற்கு மாநிலங்களில் பயணம் போகக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதங்க ஜூலை மாதம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்